ஹாய் எவரிபடி. தலைவர் கூட நான் நடிக்கலைன்னா தமிழ்நாட்டில் என்ன யாருன்னே தெரிஞ்சிருக்காது. நடிகை சோபனா அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தளபதி படம் நடிச்சிருந்தாங்க நம்ம சோபனா மேடம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விழா மேடையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தலைவர் கூட நடிக்கலைன்னா கண்டிப்பாக நான் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன். எல்லாரும் என்னை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க தளபதியில தலைவர் கூட நடிச்சவங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. என் பேரு தெரியல, இருந்தாலும் அதுதான் தலைவருடைய அந்த ஒரு மேஜிக் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா பாருங்க. தளபதியில நம்ம தலைவரோட நடிச்ச அவங்க பேசிய போது அந்த மேடையே அதிர்ந்துங்க. அப்படி ஒரு வைப்ரேஷன். அதுதாங்க தலைவர். அது மட்டும் இல்லைங்க, இவங்க தலைவர் கூட நடிச்சதுனால அப்படி சொல்றாங்க. இங்க நிறைய நடிகர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. நடிகையா இருக்கட்டும், எல்லாருமே. ஏன்னா இப்போ நதியா மேடம் கூட சொல்லியிருந்தாங்க, என்ன யாருன்னு தெரியல நார்த் இந்தியன்ஸ்ல, அங்க போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா. ஓகே, அப்ப நீங்க ஓகே அப்படின்றாங்க. எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னாக்கா மெயினாவது இதுதான். எல்லாருக்கும் அவர் கூட நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி, அவங்க யாருன்றது மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதுதான். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கவே இல்லை ஒரு நடிகர். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த படத்துல முக்கியமா, அதாவது ஒன்னு டைரக்டா சொல்றேன், கில்லி படம் அவ்வளவு வசூல் பண்ணிச்சு, இவ்வளவு வசூல் பண்ணிச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா கில்லி படத்துல நடிச்ச ஒரு நடிகர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கில்லி படத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்லுங்க அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாரு. எங்கடா அவர் அவர் நடிச்ச விஜய பத்தி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சக்சஸ் மீட்டிங்கு எல்லாத்துக்கும் அவரு கப்பு கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. பாருங்க, நீங்க அவர் படத்தை கொச்சப்படுத்துன்னு நினைக்கிறீங்க, ஆனா விஜய் அவர்கள் படம் சக்சஸ் ஆனதுக்கு கப்பு கொடுத்திருக்காரு எல்லாத்துக்கும். இதுதான் அவருடைய மனிதாபிமானம். அந்த நடிகர் பேசிய அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ரஜினி சார் கையில் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினி சார் ஒரு பெரிய ஃபேன், மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னா ஆனால் விடலை. தர்ணி என்ன திருப்பி பாத்தீங்களா நண்பர்களே, அவங்களாவது தளபதி படத்துல நடிச்சாங்க. இவரு தலைவருடைய படத்துல நடிக்கவே இல்லை. இருந்தாலும் தலைவர் கூட அவங்க நடிச்சதுக்கு அவங்க பேர். இன்னைக்கு நடிக்கல இருந்தாலும் தலைவர் கப்பு கொடுத்தப்போ அந்த நிகழ்வை அவர் பகிர்ந்துருக்காரு. அதுதான் அவருக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கு. மற்றதெல்லாம் அவருக்கு கால் தூசு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ கப்பு கொடுக்கல, நான் வர முடியல, அப்ப நான் ஹைதராபாத்ல இருந்தேன். ஐயோ, அதை தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. தலைவர் கையால கப்பு வாங்கியிருக்கலாமே, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபேன் பை மூமெண்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் அவருக்கு ஆபீஸ்ல கூப்பிட்டு அவருக்கு கையால கப்பு கொடுத்திருக்காரு. அவருடைய ஆசை நிறைவேறிருக்கு. இதாங்க உண்மையான ரசிகர்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நடிகர் பேசிய முழு வீடியோவை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.